ஒரு காட்டில் எலியும் குதிரையும் நண்பர்களாக இருந்தாங்க. 2 பேரும் காட்டை சுற்றி பார்க்க போகிறாங்க. எலிக்கு கொஞ்சம் தற்பெருமை ஜாஸ்தி. எனக்கு பாம்பை பார்த்தா கூட பயம் இல்லை, சிங்கம் கூட என்கிட்ட வர பயப்படும். ஏன், உன்னையே இந்த காட்டை சுற்றி பார்க்க நான் தான் வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே திடீர்னு ஒரு இடத்துல சைலண்ட்டாக நின்றுருது. என்ன அப்படியே நின்றுட்ட அப்படின்னு குதிரை எலியை பார்த்து கேட்குது. அதற்கு அங்கே பாரு, ஒரு பெரிய ஆறு ஓடுது அப்படின்னு அந்த எலி சொல்லுது. என்னது, அந்த தண்ணியை வாணி ஆறுன்னு சொல்கிற அப்படின்னு கேட்டுட்டு அந்த தண்ணியில் போய் நிற்குது குதிரை. எலியை பார்த்து, இங்கே பாரு, இந்த தண்ணியில் என் கால் பாதி கூட நனையலை, நீயும் வா சீக்கிரம் போகலாம் அப்படின்னு குதிரை சொல்லுது. நம்ம வேற இவங்கிட்ட ஓவராக பில்டப்பை பண்ணி தொலைச்சிட்டோம், இப்போ போய் எப்படி ஹெல்ப்பு கேட்குறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த எலி வேறு வழி இல்லைன்னு தெரிஞ்சதும், நான் இப்போ பேசினதெல்லாம் மனசில் வச்சுக்காத நண்பா, என்னை உன் முதுகில் ஏற்றிட்டு அந்த தண்ணியை தாண்டி போனதும் இறக்கி விட்டுறியா அப்படின்னு குதிரைக்கிட்ட சரண்டர் ஆயிடுச்சு. குதிரையும் அப்படிவா வழிக்கின்னு மனசில் நினச்சிக்கிட்டு, வா நண்பா அப்படின்னு எலியை முதுகில் ஏற்றிக்கிட்டு அந்த தண்ணீரை இருவரும் கடந்தாங்க. எலி குதிரைக்கிட்ட, நீயும் பலசாலிதான் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே பயணத்தை தொடர்ந்தாங்க. நாம் எவ்வளவு தான் பெரிய ஆளாக இருந்தாலும் எந்நேரமும் நம்மளோட புகழையே பாடிக்கிட்டு இருக்கக்கூடாது. கூட வரவங்களும் நம்ம கூட பயணம் பண்ணுறவங்களும் பலசாலியாக இருக்கலாம். அவங்களுடைய பலத்தையும் நாம் மதிக்கணும். தற்பெருமை பேசக்கூடாது. இந்த கதையை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்குது உங்களுடைய நந்தினி. மீண்டும் ஒரு அருமையான கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.